கிறிஸ்தவர்களான நம்மில் பெரும்பாலானவர்கள் புது உடன்படிக்கையின் மேன்மையை பார்க்க முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். காரணம், நாம் அவ்வளவு பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 119:18 வசனத்தில் தாவீது ஜெபித்தது போலவே நாமும் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் நம்மை தாழ்த்தி, தேவனே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் மேன்மையை நாம் பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. நாம் வாசித்த இந்த வசனத்தில் முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பிழை என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள், தேவன் பழைய உடன்படிக்கையிலே தன்னுடைய ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருந்தார். வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியை அவர் தந்தருளவில்லை. பரிசுத்த ஆவி இல்லாமலேயே பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டியிருந்ததால் ஒருவர் கூட பிரமாணத்தை தன்னுடைய இருதயத்திலே நிறைவேற்றிட முடியவில்லை. பிரமாணம் பூரணமான வாழ்க்கைக்கு தேவனுடைய ஜனங்களை நடத்த முடியாததாக இருந்தது. ஆனால் பிரமாணம் வெளிப்பிரகாரமாக ஜனங்களுக்கு உதவி செய்திட முடிந்தது. வெளிப்பிரகாரமாய் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு, வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரமாணம் உதவி செய்திட முடிந்தது. ஆனால் இருதயத்திலே பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு, இருதயத்திலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு பிரமாணம் உதவி செய்திட முடியல. காரணம், தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. அதைத்தான் இந்த இடத்துல முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தேவன் வார்த்தையை மாத்திரம் கொடுக்கல, வார்த்தையை இருதயத்திலே நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியை தந்தருளி இருக்கிறார். இருதயத்திலே பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியை தேவன் தந்தருளி இருக்கிறார். புது உடன்படிக்கையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறபடியினாலே தேவனுடைய வார்த்தையை, பிரமாணத்தை இருதயத்திலே நாம் நிறைவேற்றிட முடியும். இருதயத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திட முடியும். இருதயத்திலே பாவம் செய்யாமல் வாழ்ந்திட முடியும். இருதயத்திலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்திட முடியும். ஆகவேதான் புது உடன்படிக்கை மேன்மையானது, விசேஷித்தது. பழைய உடன்படிக்கையிலே ஒருவர் கூட பிரமாணத்தை தங்களுடைய இருதயங்களிலே நிறைவேற்றிட முடியாததாக இருந்தது. பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய ஜனங்களுக்கு வார்த்தை இருந்தது. வார்த்தைக்கு ஒருவர் கூட மாதிரியாக அங்கே இல்லை. எந்த ஒரு தேவ மனிதனும் பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவ ஜனங்களுக்கு மாதிரியாக இருந்திட முடியல. ஆனால் புது உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்களுக்கு வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தைக்கு மாதிரியாக இயேசு இருந்தார். ஆகவேதான் இயேசு புதிய உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். பழைய உடன்படிக்கையிலே ஒருவர் கூட அப்படி
தேவனுடைய ஜனங்களை என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு தேவ மனிதர்கள் கூட சொல்லிட முடியல. ஆகவே புது உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு பூரண மாதிரியாக இருக்கிறார். புது உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் பூரணமான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டிருக்கிறார். இயேசுவை போலவே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்தருளி இருக்கிறார். பழைய உடன்படிக்கையிலே பூரணமாய் வாழ்வதற்கு ஒருவர் கூட மாதிரியாக இருந்திட முடியல. ஆகவேதான் புது உடன்படிக்கை மேன்மையானது. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே இதை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 40வது வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தார். இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை அல்லாமல் பழைய உடன்படிக்கையிலே இருந்தவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் பூரணமான வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்திட முடியும். பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தந்தருளவில்லை. ஆகவே பூரணமான வாழ்க்கைக்கு பிரமாணம் அவர்களை வழிநடத்திட முடியாததாக இருந்தது. ஆனால் இப்பொழுது புது உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனமாயிருக்கிற நாம் பூரணமான வாழ்க்கைக்கு நம்மை நடத்திட பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புது உடன்படிக்கையின் மேன்மையை நாம் பார்க்க வேண்டும். புது உடன்படிக்கை எத்தனை அற்புதமானது, எத்தனை விசேஷித்தது, எத்தனை நன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை கானாவூர் கல்யாணத்துக்கு சென்றிருந்தார். அப்பொழுது கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கி அற்புதம் செய்தார். நாம் இதை குறித்து யோவான் 2வது அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த அற்புதத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன போதிக்கிறார்? வெறும் தண்ணீர், இந்த தண்ணீரை திராட்சரசமாக்கி அற்புதம் செய்தார். இது முதல் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்ன போதிக்கிறார்? ஏற்கனவே அங்கே பழைய ரசம் இருந்தது. பழைய ரசம் குறைந்து போனபடியினாலே அங்கே ஒரு புது ரசத்தை இயேசு உண்டு பண்ணினார். அந்த புது ரசம் எப்படி உண்டு பண்ணப்பட்டது? பழைய ரசம் அது மனிதர்களுடைய முயற்சியினாலே உண்டு பண்ணப்பட்டது, மனுஷருடைய பலத்தினாலே அது உண்டு பண்ணப்பட்டது. ஆனால் புது ரசம் மனிதனுடைய பலத்தினால் அல்ல, மனிதனுடைய முயற்சியினால் அல்ல, வெறும் தண்ணீரை இயேசு திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்தார். இயேசு இந்த புது ரசத்தை உண்டு பண்ணின போது பழைய கச்சாடியிலே அவர் உண்டு பண்ணல. பழைய கச்சாடியிலே பழைய ரசம் உண்டு பண்ணப்பட்டது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த
திராட்சரசமாய் மாற்றினார். புது கற்சாடிகளில் புது ரசத்தை இயேசு உண்டு பண்ணினார். இது நமக்கு எதை காண்பிக்கிறது? புது உடன்படிக்கை அத்தனை அற்புதமானது. புது உடன்படிக்கையிலே தேவன் நம்மை ரட்சித்திருப்பது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி நிமித்தமாக நாம் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போல வாழும்படியான அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கினார் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அது குறிக்கிறது. பழைய கற்சாடியிலே இருந்த ரசம் எதை குறிக்கிறது? பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்கள் பிரமாணத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கையை குறிக்கிறது. வெளிப்பிரகாரமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அது கெட்ட வாழ்க்கை அல்ல. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த பழைய ரசம் நல்லது, பழைய ரசம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புது ரசமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனோடு பழைய ரசமாகிய பிரமாண வாழ்க்கை ஒப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை என்பது மேன்மையானது, அற்புதமானது. பழைய உடன்படிக்கையிலே ஒருவர் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளப்படவில்லை. ஆகவே பழைய கற்சாடியிலே பழைய ரசம் என்று சொல்லும் பொழுது பழைய உடன்படிக்கையை குறிக்கிறது. பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவ ஜனங்களுடைய பிரமாண வாழ்க்கையை அது குறிக்கிறது. புது கற்சாடியிலே புது ரசத்தை இயேசு உண்டு பண்ணினார் என்று சொல்லும் பொழுது புது உடன்படிக்கையை அது குறிக்கிறது. புது உடன்படிக்கையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை தனக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறார்கள். இது எத்தனை அற்புதமானது! கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதமானது. இங்கே எப்படி தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது அற்புதமானதோ, அதுபோல பாவியாகிய நம்மை தேவன் ரட்சித்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இயேசுவை போல வாழும்படி நமக்கு உதவி செய்வதென்பது அற்புதமானது. இந்த கானாவூர் கல்யாணத்திலே இந்த அற்புதத்தின் மூலமாக கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை அற்புதமானது என்பதை இயேசு போதித்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை ரட்சித்திருக்கிற வாழ்க்கை எத்தனை அற்புதமானது என்பதை போதித்தார். பிரமாணத்துக்கு கீழாக இருந்த வாழ்க்கையை காட்டிலும் புது உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிற அந்த வாழ்க்கை என்பது எத்தனை அற்புதமானது என்பதை இயேசு நமக்கு போதித்தார். இன்றைக்கு தங்களை தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசுவை முகமுகமாய் பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசுவினிடத்திலே பேசினோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களை வெறுமனமே சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கும், பணத்தை பெற்றுக்கொள்வதற்கும், வேலைகளை பெற்றுக்கொள்வதற்கும், இந்த பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும், இதுவே ஆசீர்வாதம், இதுவே அற்புதம், இதுவே அதிசயம் என்று சொல்லி பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. புது உடன்படிக்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரலோக சிந்தை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். இதுதான் அற்புதமானது. ஒரு கிறிஸ்தவன் தான் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவை போல அந்த பூரணத்தை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை என்பது எத்தனை அற்புதமானது! இந்த அற்புதத்தை பார்க்க நம்முடைய கண்கள் திறக்கப்படக்கூடாததாக இருக்கிறது. நமக்கு விசுவாசம் வேணும். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களை திறந்தபோது, என்னை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார்.
நான் உன்னுடைய கண்களை திறக்க எனக்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவன் ஆம் என்று சொன்னான். உடனே அவனுடைய கண்களை இயேசு திறந்தார். இன்றைக்கும் கூட இந்த புது உடன்படிக்கையின் மேன்மையை நாம் பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற அந்த பூர்ணமான வாழ்க்கையை தேவன் நமக்கு காண்பிக்க அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். ஆகவே பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் புதிய உடன்படிக்கையிலே இருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய உடன்படிக்கையிலே ஒருவர் கூட இயேசுவை போல ஒரு பூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்திட முடியாதிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. பிரமாணம் பூர்ணமான வாழ்க்கைக்கு அவர்களை நடத்த வல்லமையற்றதாக இருந்தது. ஆனால் புது உடன்படிக்கையிலே தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்துருளி இருப்பதின் நிமித்தமாக கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கையில் அனுதினமும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியான ஒரு அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார். தண்ணீர் திராட்சரசம் மாறினது எத்தனை அற்புதமானதோ அதுபோல பாவியாகி என்னை இயேசுவை போல வாழ செய்வது அத்தனை அற்புதமானது. இதற்கு மனிதனுடைய முயற்சியோ மனிதனுடைய பலனோ தேவையில்லை. ஆனால் பிரமாண வாழ்க்கைக்கு மனிதனுடைய பலன் தேவை, மனிதனுடைய முயற்சி தேவை. லூக்கா 5வது அதிகாரத்திலே இந்த புது உடன்படிக்கை குறித்து இயேசு சொன்ன ஒரு உவமையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். 38வது வசனம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். எதற்காக இந்த உவமையை இயேசு சொன்னார்? புது உடன்படிக்கையை குறித்த மேன்மையை இயேசு இங்கு போதித்தார். புது துருத்தி என்று சொன்னால் புது உடன்படிக்கையிலே இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், இவர்கள்தான் புது துருத்தி. புது ரசம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த புது உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ளாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதற்காக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவை போல நம்மை வாழ செய்வதற்காக. இதை பழைய உடன்படிக்கையிலே தேவன் செய்யல. புது உடன்படிக்கையிலே தான் தேவன் இதை செய்திருக்கிறார். தேவன் தான் முதலாம் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். தேவன் தான் இரண்டாம் உடன்படிக்கையும் ஏற்படுத்தினார். தேவன் இரண்டு உடன்படிக்கைகளையும் தேவன் தான் ஏற்படுத்தினார். முதலாம் உடன்படிக்கை தனி, இரண்டாம் உடன்படிக்கை தனி. இரண்டையும் தேவன் தனித்தனியே உண்டு பண்ணி இருக்கிறார். இரண்டையும் நாம் ஒன்றாக நாம் இணைக்கக்கூடாது, இரண்டையும் ஒன்றாக நாம் சேர்க்கக்கூடாது. இந்த இடத்துல தெளிவாய் சொல்லி இருக்கிறார். புது ரசத்தை புது துருத்திகளில் தான் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். பழைய உடன்படிக்கையிலே இருந்த தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் பழைய துருத்தி. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாண வாழ்க்கை பழைய ரசம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பிரமாண வாழ்க்கை வாழ வேண்டி இருந்தபடியினாலே அவர்கள் பழைய துருத்தியிலே பழைய ரசத்தை வார்த்து வைக்க வேண்டி இருந்தது. பழைய ரசத்தையும் புது ரசத்தையும்
ஒன்றாக சேர்க்கக்கூடாது. இந்த இடத்துல இயேசு அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். 36வது வசனம், அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. இரண்டையும் நாம் இணைக்கக்கூடாது. பழைய உடன்படிக்கை வேறு, புது உடன்படிக்கை வேறு. பழைய துருத்தி வேறு, புது துருத்தி வேறு. பழைய ரசம் வேறு, புது ரசம் வேறு. தேவன் இவைகளை தனித்தனியே உண்டு பண்ணி இருக்கிறார், தனித்தனியே ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் எப்படி இவைகளை தனித்தனியே ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதுபோலவே நாமும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் அப்படியே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் நாம் ஒன்றாக கலக்கக்கூடாது. பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் கலந்து, பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் கலந்து நாம் பிரசங்கிப்போமானால், நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் கலப்படமான சுவிசேஷம். அது சுத்த சுவிசேஷம் அல்ல, அது துப்புரவான சுவிசேஷம் அல்ல. புது உடன்படிக்கையிலே தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி இருக்கிறார். நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் சுத்த சுவிசேஷமாக இருக்க வேண்டும், துப்புரவான சுவிசேஷமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமான சுவிசேஷமாக இருக்க வேண்டும். நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருந்து பரலோக சிந்தையுடையவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாய் வாழ்வதற்கு போதிக்கிற போதனைகளை நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தேவ ஜனங்களோடு நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் எல்லாரும் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். புது உடன்படிக்கையின் மேன்மையை நாம் பார்க்கும்படி தேவன் நம்முடைய கண்களை திறந்தருள நாம் ஜெபிக்க வேண்டும். புது உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்திட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்தருளி இருப்பதனுடைய முக்கியம் அதுதான். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவராலே இந்த புது உடன்படிக்கையில் மேன்மையான அந்த வாழ்க்கையை வாழ்ந்திட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.